ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோனிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் வரக்கூடிய லித்தியம் பேட்டரி சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். பேட்டரி என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகலை. வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 52 58 வோல்ட்டு வந்துச்சு. ஆனால் இது பீக் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் 67 வோல்ட் வரணும். இப்போ இது எத்தனை ஆம்ஸு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். மைக்ரோனிக்ஸ் பிராண்டு இது வந்து 31.2 ஆம்ஸு 60 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 16S 6P அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 16 சீரீஸு அப்போ 67 வோல்ட் சார்ஜர் தான். 6 செல்லு பேரலல் பண்ணியிருப்பாங்க. அப்போது 6 36 ஒரு செல்லு வந்து 5000 mAh அந்த லெவலில் இருக்கும். அப்போ தான் 6 30 ஆம்ஸு 31.2 ஆம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 5500 ஆம்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதுலேயுமே டேரெக்டாக சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ நான் சார்ஜர் உங்களுக்கு டேரெக்டாக ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். சார்ஜ் வந்து ஏறின மாதிரியே இல்லை பாருங்கள். இப்போ இந்த கனெக்டர் எடுத்து இதில்னாலும் குத்தி பார்க்கேன். டேரெக்டாக இதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம எந்த மூமெண்ட்டுமே இல்லை பாருங்கள். சார்ஜிங் ஆகலை. இப்போ வோல்டேஜ் வந்து நான் செக் பண்ணி காமிக்கேன். மல்டிமீட்ரு டிசி மோடு 200 வோல்ட் வச்சுருக்கேன். இப்போ ஆண்டர்சன் கனெக்டரில் நம்ம எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஐம்பத்தி 8.4 தான் வருது. லைட்டை வேணால் ரன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 58 அந்த ரேஞ்சுக்குள்ளே சம்திங் தான் வருது. 58.4 வோல்ட்டு தான் வருது. 60 வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு சாவி போட்டாலே ஆன் ஆகும். இப்போ இதை பிரிக்க தான் செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த கவரை பிரித்து ஸ்க்ரூ போட்டிருந்தாங்கன்னா ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள பேட்ரி பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடும். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சீல்டு பண்ணியிருப்பாங்க. அதனால் ரப்பர் சீல்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து எல்லா கார்னர்லேயும் நல்லா இது பண்ணி விட்டுறணும். அந்த சீல்டை எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு இது ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணாலும் வரும். நம்ம ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. ஒயர் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஒயர் நல்லா ஃப்ரீ இல்லை அப்படிங்கிறதுல இந்த மாதிரி இந்த 2 நட்டை இப்படி லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒயர் நல்லா ப்ளே கிடச்சிரும். 2022 உள்ள பேட்ரி ரீஒர்க் பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரில. பிரித்து வெளியே எடுத்துரும். ஃபஸ்ட்டு ரீஒர்க் பார்த்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கும். இப்போ பேட்டரியை தனியாக எடுத்தாச்சு. இந்த சைடில் வரக்கூடிய இந்த ரப்பரு இதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரூ எல்லாத்தையுமே தனியாக பேக் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஆல்ரெடி பிரிச்சுருக்காங்க. ஏன்னா வெளியே உள்ள பேக்கிங் நல்லாயிருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் வேலை பார்த்த மாதிரி தான் தெரியுது. பிஎம்எஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஎம்எஸ் எடுத்து நம்ம பேலன்சர் வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். எந்த சீரீஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் வரக்கூடிய பிஎம்எஸ் வந்து இதுதான் 17 சீரீஸ் 50 ஆம்ஸு. இதில் வந்து 17 சீரீஸ் வரை போட்டிருக்காங்க. இந்த பிஎம்எஸ்லாம் டெம்பரேச்சர் சென்சாரே இல்லை. அப்படிங்கும்போது இந்த பிஎம்எஸ் வந்து நல்ல பிஎம்எஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. டேலி பிஎம்எஸ் தான் நல்ல பிஎம்எஸ்ஸு. இப்போ பிஎம்எஸ்க்கு முன்னாடி எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு சொல்லி செக் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு இப்போ டைரெக்டாக நம்ம பேட்ரி பாசிட்டிவ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி C- கொடுக்கும்போது 58.4 வருது. 58.4 பிஎம்எஸ் கம்ப்ளைண்ட் இல்லை. வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகிருக்கு. இப்போ வோல்டேஜ் வந்து எல்லா சீரீஸ்லேயும் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேலன்சரில் பிஎம்எஸ் கனெக்ஷனை நம்ம கொடுத்தாச்சு. பேலன்சரும் ஆன் ஆகிட்டு நம்ம ஆல்ரெடி மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொன்றா நான் திரும்பி சொன்னால் போர் அடிக்கும். பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த 6வது சீரீஸ் மட்டும் அவுட்டு, ஈக்குவலைசேஷன் ஆகாது. இப்போது அந்த 6வது சீரீஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த 6வது சீரீஸ் ரீப்ளேஸ் பண்ணது தான் நம்மளுக்கு பேட்ரி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போது நம்ம இதை ஃபுல்லாக பிரிக்க தான் செய்யணும். பிரிச்சிடலாம் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேட்ரி பேக்கை வந்து நம்ம பிரித்தாச்சு. இப்போ இந்த பேட்ரி பேக்கில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 3.7 வோல்ட் 5000 mAh இருக்குது. இதோட நம்பர் பார்த்திங்கன்னா 26650 லித்தியம் அயன் தான்.
இப்போ நம்மளுக்கு டேமேஜான சீரீஸ் பார்த்திங்கன்னா 6வது சீரீஸ். இந்த சீரீஸ் தான் நம்மளுக்கு அவுட்டு, செல்ஸ் அவுட்டு, வோல்டேஜ் வரல. அதே மல்டிமீட்டரில் நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இப்போ இதில் ஒரு ப்ரோப் வச்சுருக்கேன், இங்கே ஒரு ப்ரோப் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா 0.6 தான் வருது. அதே இது நான் இப்போ இந்த சைடு நான் செக் பண்ணி காமிக்க பாருங்கள். 3.9 வருது பார்த்திங்களா இந்த சீரீஸில். இப்போ இந்த சீரீஸ் அவுட்டு. இப்போ இந்த சீரீஸில் வரக்கூடிய எல்லா செல்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வேறு செல்ஸை தான் போடணும். இதே 5000 mA இருக்கிற செல்லை தான் நம்ம திருப்பி போட்டு ஸ்பாட் வெல்டிங் வச்சு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கேன். 26650 3.7 வோல்ட் 5000 mA. இந்த சைடு பார்க்கும்போது கிளியராக இருக்குது. 2022 உள்ள பேட்ரி இப்போ 2026 ஆகுது. 4 வருஷம் நல்லாவே ஓடிருக்கு. பேட்ரி வந்து நல்லா கேக் வெட்டின மாதிரி ரெண்டாக பிளந்தாச்சு. இப்போ நம்ம மாற்றக்கூடிய பேட்ரி பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேட்ரி ஸ்பாட் வெல்டிங் அடித்தாச்சு. இப்போ பேலன்சர் போட்டுட்டு நம்ம இது பண்ணணும், எல்லா செல்ஸும் ஈவன் ஆக்கணும். அதுக்கு தான் மெயினாக இந்த பேலன்சரு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் வோல்டேஜ் எவ்வளோ வந்துச்சு பார்த்திங்கன்னா 58 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. மினிமம் வோல்டேஜ்லாம் ஷோ ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா 3.9 மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்குது. மினிமம் வோல்டேஜ் 2.7 1.332 வோல்ட்டு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இருக்குது. 6வது சீரீஸில் 2.652 வோல்டேஜ் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பேலன்சிங் ப்ராசஸை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவன் ஆயிரும் எல்லா சீரீஸும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெஸ்ட் அடிச்சுட்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட வேண்டியதான். இப்போவே பேலன்சிங் ப்ராசஸ், ஈக்குவலைசேஷன் ப்ராசஸ் ஆன் பண்ணிட்டேன். 3.98 ஆம்ஸில் வந்து பேலன்சிங் நடந்துகிட்ருக்கு. நம்மளுக்கு பிஎம்எஸ் கம்ப்ளைண்ட்டில் ஒரு சீரீஸ் மட்டும் தான் போயிருக்கு. அதேமாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேலன்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் வோல்டேஜ் எவ்வளோ வருது ஃபுல் சார்ஜிங்கில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கேன். பேட்ரி சார்ஜர் எதுவும் தேவை, பிஎம்எஸ் தேவை, பேட்ரி தேவை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் தேவை, த்ராட்டில் தேவை, எது தேவைனாலும் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஆண்டர்சன் கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சார்ஜிங் போர்ட்டில் வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் போடும்போது எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜிங் ஏற ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஒர்க் ஆகலை. இப்போ நம்மளுக்கு சார்ஜரும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃபுல் வோல்டேஜ் ஏறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி பேலன்சிங் போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா பேலன்சிங் போட்டு பீக் வோல்டேஜ் 67 வரை வர்ற மாதிரி பார்க்கணும். வந்துட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டு ட்ரையல் அடிக்கணும் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு. பழைய பேட்ரிங்கிறதுனால மேக்ஸிமம் இந்த பேட்ரி கெப்பாசிட்டிக்கு எந்த ரேஞ்ச் போகுமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். இப்போ 63 வோல்ட் வரை ஏறி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேட்ரி பேக்கை வந்து பேக் பண்ணி நம்ம வண்டியில் வந்து ஆண்டர்சன் கனெக்டரு, இந்த வண்டி வந்து செக்கிங்க்கு தான் நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது. இப்போ ஆன் பண்ணி காமிக்க பாருங்க, ஆன் ஆகுது பார்த்தீங்களா? ஆன் இல்லை. இப்போ இந்த ஆண்டர்சன் கனெக்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணிட்டேன். அறுபது வோல்ட்டு. இந்த வண்டியை ஆன்லைனில் வாங்கி 5000 கிலோமீட்டர் வரை ஓட்டிட்டேன். இந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. 65 வரை நம்மளுக்கு வோல்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி போட்டாலே ரன் ஆகாது, டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு கிடந்துச்சு. இப்போ பார்க்கலாம், லைட்டாக மூவ் பண்ணி காமிக்கேன். அதுக்கப்புறம் நான் ட்ரைவ் அடிச்சுட்டு தனியாக எப்படி ஓடுதுன்னு சொல்லி காமிச்சிடலாம். ஓகே தான். ஒரு டெஸ்ட்டு மட்டும் அடித்து கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம்.